ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நான் பார்க்க போற படம் 2018 நவம்பர்ல ஒரு ஸ்பானிஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன மிராஜ். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். 25 வருஷ இடைவெளியில ஒரே தேதியில ஒரே இடத்துல வர்ற 2 புயல்கள். அதே நேரத்துல தான் நினைச்சா இறந்து போன ஒரு நபருடைய உயிரை தான் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சியில இறங்குற கதாநாயகி அவங்களுடைய சொந்த மகளே திடீர்னு மர்மமான முறையில மாயமாகி போக தான் மகளை அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்ப படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோயினுடைய பேரு பெரா. இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு 4-5 வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்கு. ஹீரோயினை பொறுத்தளவுக்கு இவங்க பேசிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸாக இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பெரிய புத்திசாலி, இவங்களுக்கு ஒரு நியூரோ சர்ஜன் ஆகணும் அப்படின்னு ஆசை. ஆனா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு அப்படிங்கறதுனால படிப்பை பாதியிலே விட்டுறாங்க. அந்த காரணத்தினாலதான் நர்ஸாக அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்க. இவங்க குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு, ஒரு புது வீட்டுக்கு குடி புகுறாங்க. இப்ப படத்துடைய முதல் சீன்லயே ஒரு பையன், ஒரு 10 வயசு பையன் வச்சுக்கோங்களேன், அந்த பையன் ஒரு லைவா ஒரு வீடியோ கேமரா மாதிரி ஒன்னு வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பா வந்து நாளைக்கு வந்து உனக்கு ஸ்கூலு, தேவஸ்னி நீ தூங்கு, ரொம்ப நேரம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பையனுக்கு திடீர்னு பக்கத்து வீட்டுல யாரோ வந்து ஒரு கத்துற மாதிரி ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. இவன் உடனே அந்த பக்கத்து வீட்டுல என்ன நடந்தது அப்படின்னு போய் பாக்குறதுக்காக போயிட்டு அந்த வீட்டை விட்டு ஒரு பதட்டத்தோட வெளியே ஓடி வர்றான். ரோட கிராஸ் பண்ணி இவங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு ரோட கிராஸ் பண்ற அந்த தருணத்துல நடுவுல அந்த ரோட கிராஸ் பண்ற இன்னொரு காரு அவர் அங்கேயே அடிச்சு அந்த பையன் அந்த ஸ்பாட்லயே இறந்து போறான். இப்ப அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதே 1989 கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மிகப்பெரிய புயல் வந்து இன்னும் 72 மணி நேரத்துக்குள்ள இந்த சிட்டியை தாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ரேடியோல வந்துகிட்டு இருக்கு. இப்போ 25 வருஷம் கழிச்சு அதே நாள், அதே தேதி, அதே இடம், அதாவது அந்த பையன் எங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு வீட்டுல கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தானோ அதே வீட்டுக்கு தான் இப்ப ஹீரோயின் குடி புகுறாங்க. இப்ப 25 வருஷம் கழிச்சு அப்ப வந்த மாதிரியே ஒரு புயல் இப்பயும் இன்னும் 72 மணி நேரத்துல இந்த சிட்டியை ஒரு புயல் தாக்க போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இப்பயும் வருது. இப்ப ஹீரோயின் தன்னுடைய ஹஸ்பண்டோட உட்காந்து, இதுக்கு பொதுவா வந்து பழைய வீட்டுல இருந்தவங்க எல்லாம் ஒரு சில பொருட்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கிட்டார் வாசிச்ச பையன் அவன் ரெக்கார்ட் பண்ண பாருங்க லைவா ஒரு வீடியோ, அந்த கேசட்ஸ், அது எல்லாத்தையும் அந்த டிவியோட அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். இவங்க இது ஏதோ புதுசா டிவி கேசட்லாம் இருக்கே, என்ன சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேசட்டை பிளே பண்ணி பார்த்தா அந்த பையன் கிட்டார் வாசிச்ச அந்த வீடியோ இங்க ஓடுது. ஆனா சில பல காரணங்களுக்கு அப்புறம் ஹீரோயினை பொறுத்தளவுக்கு இந்த பையன் இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நினைச்சா இந்த பையனுடைய உயிரை திருப்பியும் கொண்டு வர முடியும், அவனை இறக்காம காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முயற்சியில இறங்குறாங்க. ஆனா அவங்க இறங்கின இந்த முயற்சியின் விளைவாக இவங்க வீட்டுல பெட்ல தூங்கிக்கிட்டு இருந்த இவங்களுடைய மகளே திடீர்னு மர்மமான முறையில மாயமாகி காணாம போறான். இதற்கப்புறம் தான் மகளை காப்பாத்துறதுக்கு வெறும் 72 மணி நேரம் டைம் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற படத்துடைய கதாநாயகி தான் மகளை அதுக்கப்புறம் காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இது ஓரியல் போலாவுடைய படம். என்ன பொறுத்தளவுக்கு இன்னைக்கு டேட்லயும் உலகத்தின் தலை சிறந்த கிரைம் த்ரில்லர் என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தி இன்விசிபிள் கெஸ்ட் தான் சொல்லுவேன். அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அந்த படத்துடைய டைரக்டர் தான் ஓரியன் போலோ. அவருடைய ஸ்கிரீன் பிளேயும் அவருடைய டைரக்ஷனும் எப்பயுமே வேற ஒரு லெவல்ல தான் இருக்கும். அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு யூகமே நம்மளால பண்ண முடியாது அந்த கதையை. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படிப்பட்ட கதைகளை மட்டுமே பக்காவா பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவரு. இந்த படமும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்ல. அற்புதமான ஒரு படம் இது. ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய எடிட்டிங். இப்ப நான் சொன்னேனே அந்த பிரிடிக்டே நம்மளால எதையும் பண்ண முடியாதுன்னு, அதற்கு முக்கியமாக ஒரு மெயின் ஹீரோவாவே பிளே பண்ணது இந்த படத்துடைய எடிட்டிங் தான் சொல்லுவேன். இந்த படம் ஆரம்பிச்சு 2 மணி நேரத்துக்கு மேல போகுது. ஆனா ஒரு சீன் கூட ஒரு எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களால இந்த விஷயங்களை தான் அவங்க சொல்ல வர்றாங்க, இப்பயே நம்ம ஓரளவுக்கு யூகிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக உங்களால எந்த விஷயத்தையும் யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஒரு எடிட்டிங். அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த படத்துடைய எடிட்டிங்கை கம்ப்ளீட்லி நான் லீனியர்ல தான் அவங்க கட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய லாஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் சீன் லாஸ்ட்ல இருக்கும். அந்த அளவுக்கு உங்களால எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அமேசிங்கான ஒரு எடிட்டிங். படத்துல மூணாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துல அந்த வெரா அப்படிங்கிற அந்த ஹீரோயின் கேரக்டரை பிளே பண்ண அட்ரியானா அப்படிங்கிற அந்த ஆக்ட்ரஸ்.
கிட்டத்தட்ட படத்துடைய அவ்வளவு ஃப்ரேம்லயே அவங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். மற்ற கேரக்டர்லாம் அங்கங்க வந்துட்டு வெளியே போயிடும். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா ஃப்ரேம்லயுமே புகுந்து விளையாடுறது படத்துடைய ஹீரோயின் தான். அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த படம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஓரியல் போலாவுடைய படங்கள் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் அந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னு நான் சொல்லுவேன். அவருக்குனே உண்டான அந்த ஒரு தனித்துவமான அந்த ஒரு பிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கு பாருங்க, அது இந்த படத்திலையும் நிச்சயமாக மெழுகுதுன்னு நான் சொல்லுவேன். அமேசிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே. அதுக்காகவே அவருடைய படங்கள் யாரெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட். அதே மாதிரியே த்ரில்லர் படம் விரும்பி பார்க்கறவங்களும் சரி, வித்தியாசமான கதைக்களங்களை ரொம்ப தேடி பார்க்கறவங்களுக்கும் சரி, இந்த படம் நிச்சயமாக ஒரு ட்ரீட்னு நான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல உண்மையா அடல்ட் கண்டென்ட் எதுவும் பெருசா கிடையாது, ஒரு சில லிப்லாக்ஸ் தவிர. இருந்தாலுமே நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கங்க ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு. அதே மாதிரி இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பாக்குறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து மகிழுங்கள். நாங்க ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்துருச்சு. அந்த ட்ரெய்லர்லயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போய் என்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் இந்த ரிவ்யூவை இப்ப போடுறோம். இந்த படத்துக்கு ஃபில்மேகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.